ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓட்டிங் பர்சன்டேஜ்லாம் அதிகமாக இருக்கிறத பார்க்குறப்ப ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்றத ரிசல்ட் வரப்போ பார்த்துக்குவோம். இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சி அவங்களோட ஒர்க்கை நிப்பாட்ட போகிறதில்ல. அவங்க ஒரு ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணி அந்த ஷெட்யூல் படி பண்ண போகிறாங்க. எலெக்ஷனால தான் கொஞ்சம் தள்ளி போச்சு. இப்போ எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு அப்படின்றனால அவங்க கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாத்தையுமே வேகமாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி இந்த ஆனுவல் பிளானர்லாம் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக ஆனுவல் பிளானர் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இதிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஆனுவல் பிளானர், அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எக்ஸாமோட அந்த ஸ்டடி பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் படி பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் 23/6/2026 சொல்லியிருக்காங்க. 6/9/2026 எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 2 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் 11/8/2026. எக்ஸாம் டேட் வந்து 25/10/2026 சொல்லியிருக்காங்க. குரூப் 4 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் 6/10/2026 ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் வந்து 20/12/2026. இந்த வருஷத்தோட கடைசி டிசம்பர் மாதம் வரைக்குமே எக்ஸாம் இருக்குது. இடையிலே பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. காமனாக நிறைய பேர் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 3 எக்ஸாம் தான். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாம்ஸ் தான் நாமளும் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி அதிலே நிறைய டெஸ்ட்டு கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டோம். அப்படின்றனால புதுசாக ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஓல்டு கிளாஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ண முடியலை. நிறைய பேர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பரில் ஏகப்பட்ட என்கொயரிஸ் வந்துகிட்டு இருக்கு. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓல்டு பேட்சஸில் கிளாஸஸ் எல்லாத்தையுமே அதிகமாக கண்டக்ட் பண்ணிட்டா நியூ பேட்சில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்படின்றனாலே இந்த நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 10 டேஸ்லேருந்து அதற்கான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதோட ஸ்டடி பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அப்படின்ற நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி கிளாஸில் ஜாயின் பண்ணி சொல்லி மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க அதற்கான ப்ரொசீஜர், டெஸ்ட் ஷெடியூல், அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஸ்டடி பிளான் பற்றி பார்த்துருவோம். அதாவது இந்த 2026 வரப்போகிற குரூப் 4, குரூப் 2, அது மட்டும் இல்லாமல் குரூப் 1 எக்ஸாமுக்குமே சேர்த்து இந்த ஸ்டடி பிளான் தான். ஒரு 8 மந்த்துக்கான ஸ்டடி பிளான், ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுத்துமே சேர்த்து தான் கண்டக்ட் பண்ணுறோம். கிளாஸஸ், மெட்டீரியல், டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதற்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து 25/4/2026 ஸ்டார்ட் பண்ணுறோம். 5/5/2026 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். 6ஆம் தேதி காலையிலேயே அதற்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே 1 by 1 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இனிஷியலாக ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். அதனால் ஆஃபர் ப்ரைஸ் இருக்கிறப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா 2000 பே பண்ணி தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னாக்கா, கிளாஸஸ் எல்லாத்தையுமே ஆரம்பத்துலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் எல்லா சிலபஸுமே கவர் பண்ண முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான போர்ஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். முதலே அதிகமாக கேள்வியை கேட்குற பகுதியில் எல்லாத்தையுமே படிச்சிட்டாக்கா அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். அப்படின்றனால தான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோ அதை பார்த்து ஷெடியூல் போட்டிருக்கோம். அந்த ஷெடியூல் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆர்டரில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்தையுமே கவர் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல், அதாவது ஸ்கூல் புக்ஸ் அண்ட் அவுட் சோர்ஸ், ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் சோர்ஸ்லேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க. அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ரெடி பண்ண ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். பிடிஎஃபாகவே எல்லா மெட்டீரியலும் கொடுத்துருவோம். நீங்கள் ஃபோனில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை லேப்டாப்பில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை பிரிண்ட் போட்டு ஹார்ட் காப்பியாக வச்சு நீங்கள் படிக்கிறீங்கனாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 15,000+ கொஸ்டின்ஸ் 2012 இப்போ வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே அந்த டாபிக்ஸ் வைஸாக ஒரு சப்ஜெக்ட் வைஸாக மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் வைஸாகவும் பிரித்து கொடுத்துருக்கோம். உதாரணமாக எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வர சுட்டெழுத்துக்கள்லேருந்து எவ்வளோ கொஸ்டின், வினா எழுத்துக்கள்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சிருக்கோம். பாலிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குடியுரிமையிலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அடிப்படை கடமைகள்லேருந்து எவ்வளோ, அடிப்படை உரிமைகள்லேருந்து எவ்வளோ, குடியரசுத் தலைவர் பற்றி எப்படி கேட்டிருக்காங்க, பார்லிமெண்ட் பற்றி எப்படி கேட்டிருக்காங்க, சட்டமன்றம் பற்றி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டாக பிரித்து எடுத்துருக்கோம். நீங்கள் நம்ம கொடுக்குற மெட்டீரியல் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு ரிவிஷன் பார்க்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லாவே மனப்பாடம் ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துரும். ஒரு 20+ டாபிக் படிக்கணும். அதில் ஒரு 3500க்கும் மேற்பட்ட ப்ராப்ளம்ஸ், ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸாக கேட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி வீடியோ கிளாஸஸாகவே கொடுத்துருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்லாம் அந்த ஷார்ட்கட்டோட வீடியோவாக படித்தா தான் நல்லாயிருக்கும். மனப்பாடம் பண்ண முடியாதுன்றனால வீடியோ கிளாஸஸாகவே கொடுத்துருவோம். A to Z அந்த டாபிக் கவர் பண்ணியிருப்போம். ஷார்ட்கட் ட்ரிக்ஸோடு இருக்கும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லுமே இருக்கும். நீங்கள் பைலிங்குவலாகவே படிக்கலாம். மற்ற சப்ஜெக்ட் மட்டும்தான் தமிழில் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த தேர்வில் நீங்கள் எடுக்கிற மார்க் வச்சு ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. அதில் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் எடுத்து எந்த ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மார்க்கோட கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை அதிகப்படுத்திக்கலாம்.
அது இல்லாமல் அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது இல்லாமல் 6வதுலேருந்து 12 வரைக்கும் எடுக்கப்பட்ட ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன்லைனர்ஸ், தமிழ், ஜிஎஸ் அப்படின்னு சொல்லி எல்லா டாப்பிக்குமே ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுத்திருக்கோம். 6வது தனியாக, 7வது தனியாக, 8வது தனியான்னு சொல்லி இண்டிவிஜுவலாக ஒன்லைனர்ஸாக எடுத்திருக்கோம். அது உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா புக்குமேலாம் படிச்சுட்டு இருக்க தேவையில்ல, அதை மட்டுமே நீங்கள் ரிவிஷன் பார்த்தா போதும். ஸ்கூல் புக்ஸை கம்ப்ளீட்டாக தொடவே தேவையில்ல, நாங்கள் கொடுக்குற அந்த போர்ஷன் மட்டும் படித்தா போதும். அது இல்லாமல் நாமளே மெட்டீரியல் மேக் பண்ணியும் கொடுத்துருவோம். அது இல்லாமல் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ பிடிஎஃப், ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸோட ஆன்சர்ஸ்க்கு எல்லாத்துமே நீங்கள் தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நாங்கள் செப்பரேட்டாக 6வது தனியாக, 7வது தனியான்னு சொல்லி 12 வரைக்கும் பிரிச்சே கொடுத்துருவோம். அது இல்லாமல் பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கான ஸ்பெஷல் புக் பிடிஎஃப் கொடுப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கெலாம் அவுட் சோர்ஸ்லேருந்து நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. லேட்டஸ்ட்டாக என்னென்ன அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சும் கேட்பாங்க. அது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி, ஏன்னா பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புலாம் புதுசாக அமெண்ட்மெண்ட் வரும், சில பல கேஸுகள் எல்லாமே புதுசாக நடக்கும், அதை பற்றி தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக வருன்றனால அதை எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி கொடுப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2025லேருந்து நவம்பர் 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். எல்லாமே தமிழ்லே இருக்கும். நீங்கள் தமிழில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா இந்த பேட்ச் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் விருப்பம் இருக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் கொடுக்குற மெட்டீரியல் எல்லாத்தையுமே ஃபுல்லாக படித்து நம்ம கண்டக்ட் பண்ணுற அந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே நல்லபடியாக அட்டன் பண்ணாலே வரப்போகிற குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 1 எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி உங்களாலேயும் ஒரு போஸ்டிங் வாங்க முடியும். மே 6ஆம் தேதியிலேருந்து அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மே 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஒரு டெஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு கேப் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டு தான் ஷெடியூல் போட்டுருக்கோம். இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட முடியும். இந்த பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணி சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதற்கான ப்ரொசீஜர் சென்ட் பண்ணுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு 9487808620 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான இன்வைட் லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஷெடியூல் பற்றி பார்த்துருவோம். ஷெடியூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிராமர் வைஸாக தான் போட்டிருக்கோம். எந்த ஆர்டரில் படித்தா ஈஸியாக இருக்குமோ அந்த ஆர்டரில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் பேட்சில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஷெடியூல் யூஸ் பண்ணி படிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டரில் படிங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 13/5/2026 அன்றைக்கி முதல் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் வைஸாக இல்லாமல் இலக்கணம் வைஸாக, அதாவது அந்த எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்லி அதில் ஆரம்பிச்சு எழுத்து மற்றும் வகைகள், இணை எழுத்துக்கள், மையங்குழிகள், எழுத்துக்களின் பிறப்பு, மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள், மெய்மயக்கம், சுட்டு மற்றும் வினா எழுத்துக்கள், தமிழ் எண்கள், போலி அப்படின்னு சொல்லி அந்த இலக்கண வைஸாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். முதல் டெஸ்ட்டுக்கு இந்த டாபிக் எல்லாமே வரும். இந்த இணை எழுத்துக்கள், மையங்குழிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதிக கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள்லாம் நிறையா கேட்குறாங்க. அதனால் அதைத்தான் முதல்ல ஷெடியூல் பண்ணியிருக்கோம். அதனால தான் சொல்கிறது ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணி படிங்க. இடையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா எல்லாத்தையுமேலாம் கவர் பண்ண முடியாது. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே முதல்லே முடிகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப் மேக்ஸ் டாப்பிக்கும் உண்டு. அதாவது ஒரு தமிழ் டாபிக் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் டாபிக் அப்படின்னு சொல்லி கம்பைன் பண்ணி தான் இந்த ஷெடியூல் எல்லாமே போட்டிருக்கோம். எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் வரைக்குமே கேட்குறாங்க அப்படின்றனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 வினாக்களுக்கான டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம். இனிஷியலாக அந்த டெஸ்ட்டுகள், ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே 100 கொஸ்டின் இருக்கும். ஃபைனலாக ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற மாதிரி 200 கொஸ்டினுக்கு டெஸ்ட் வைப்போம். அப்படியே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதோட ரிசல்ட்டை உங்களோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பார்ப்பீங்க. அடுத்து செகண்ட் டெஸ்ட் 18/5/2026 அன்றைக்கி பதம், பகுபத உறுப்புகள், புணர்ச்சி, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, வல்லினம், மிகுமிடங்கள், மிகாயிடங்கள், சந்திப்பிழை. அதாவது பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக மட்டும்தான் நீங்கள் சிலபஸில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பதம், பகுபத உறுப்பினக்கலாம், புணர்ச்சி விதிகள்லாம் படித்தா தான் எப்படி அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரிக்க முடியுது, சேர்க்க முடியுதுன்னு சொல்லி அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சு படித்தா தான் புதுசாக ஏதாவது வேர்டு அவங்களே கொடுத்தாலும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸ்கூல் புக்ஸில் இல்லாமல் நிறையா கொடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ரூல்ஸ் எல்லாமே சேர்த்து கூடவே பார்த்தீங்கன்னா சந்திப்பிழைக்கு வந்து நீங்கள் அந்த வல்லினம், மிகுமிடம், மிகா இடங்கள் அந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் சந்திப்பிலையும் எங்கே கரெக்டாக ஆன்சர் போட முடியும் அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால் எதெல்லாம் சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த ஷெடியூல் போட்டிருக்கோம். கூடவே பார்த்தீங்கன்னா மேக்ஸோட டைம் அண்ட் ஒர்க் டாபிக், அதில் வந்து மொத்தமாக 100 கொஸ்டின் வரும். ரெண்டுத்துமே சேர்த்து மேக்ஸ்லேருந்து ஒரு 15 கொஸ்டின், தமிழ்லேருந்து ஒரு 85 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கோம். அடுத்த டெஸ்ட் நம்பர் 3 22/5/2026 அன்றைக்கி சொல்லோட திணை, பால், எண், இடம், அந்த எதிர்மறை சொற்கள், 4 வகை பொருத்தங்கள், காலம், ஒருமைப்பன்மை, பிறையறிதல், எது சொல், இது எல்லாமே இந்த டெஸ்ட்டுக்கு வரும். கூடவே மேக்ஸோட பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் டாபிக், அதாவது டைம் அண்ட் ஒர்க் படித்தாலே பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் படித்த மாதிரி தான். அதனால் அதுக்கு அடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லி உடனே வச்சுருக்கோம். அடுத்து இந்த டாபிக் முடிஞ்ச உடனே ஒரு திருப்புதல் தேர்வு, அதாவது இந்த ஒரு 3 டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே இந்த ஒரு 3 டெஸ்ட்டுக்கு என்னென்ன படித்தோமோ அது எல்லாத்தையுமே ஒரு ரிவிஷன் பார்க்குறோம். ஃபுல்லாக படிச்சுட்டு கடைசியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே மறந்து போயிருக்கும் முதல்ல படித்தது. அதனால் அப்பப்போ டச்சில் இருக்கணுன்றனால அப்பப்போ ரிவிஷன் பார்த்துக்கிட்டே போகிறோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 5 28/5/2026 அன்றைக்கி சொல்லோட இலக்கண வகைகள், இடுகுறி பெயர், காரணப்பெயர், ஆகுபெயர், வலுவு சொற்களை நீக்குதல், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. ஓகேவா, இது எல்லாமே இந்த டெஸ்ட்டுக்கு. கூடவே மேக்ஸோட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக். அடுத்து டெஸ்ட் நம்பர் 6 1/6/2026 அன்றைக்கி வினைச்சொல், வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனின் பெயர், பெயரச்ச வகை அறிதல், 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல், இடைச்சொல். இது எல்லாமே இந்த டெஸ்ட்டுக்கு. கூடவே மேக்ஸோட ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேருந்து தனியாக பிரித்து தான் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் வச்சுருக்கோம். இந்த வயது கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்காது. அதனால் எப்படி ஷார்ட்டாக படிக்கலாம்னு சொல்லி அந்த ரேஷியோ யூஸ் பண்ணி எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நடத்திருப்போம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 7 4/6/2026 அன்றைக்கி சொல்லோட இலக்கிய வகைகள், இலக்கண வகைகள் போன டெஸ்ட்டில் பார்த்துருப்போம். இது இலக்கிய வகைகள், தொகை நிலைத்தொடர்கள், ஓம உறுப்புகள், தொகா நிலைத்தொடர்கள், இது எல்லாமே. கூடவே மேக்ஸோட அந்த பர்சன்டேஜ் டாபிக். அடுத்து இப்போ ஒரு 3 டெஸ்ட்டுக்கு படிச்சிருப்போம் அப்படின்றனால இந்த 3 டெஸ்ட்டுமே திரும்ப ஒரு ரிவிஷன் பார்க்குறோம். ரிவிஷன் டெஸ்ட்டு 6/6/2026 அன்றைக்கி. அடுத்து 9/6/2026 அன்றைக்கி அரசியலமைப்புக்கு வந்துடும். தமிழ் மட்டுமே படிச்சுட்டே போனால் போர் அடிச்சிடும். இடையில ஜிஎஸ் டாப்பிக்கும் படிக்கணுன்றனால இடையில ஒரு ஜிஎஸ் டாப்பிக்கும் வைக்கிறோம். எப்போவுமே நம்ம அரசியலமைப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் கம்மியாக படித்து. அதனால் அந்த டாபிக் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில டாபிக் இந்திய அரசியலமைப்பில் ஆரம்பித்து அந்த அரசியலமைப்போட ஹிஸ்ட்ரி, அரசியலமைப்போட முகவுரை, அதோட முக்கிய கூறுகள், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள் வரைக்கும். ஓகேவா, அடுத்த அடிப்படை கடமைகள்லேருந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஜிஎஸ் டாப்பிக்கோட சேர்த்து ஒரு மாதத்தோட கரண்ட் அஃபேர், அக்டோபர் 2025 கரண்ட் அஃபேர், இடையில ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு மந்தோட கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கிட்டே படிச்சுட்டு வந்தோம்னா எல்லா மாதத்தோட கரண்ட் அஃபேருமே கவர் பண்ணிடலாம். அந்த மெட்டீரியல் எல்லாமே நாமளே கொடுத்துருவோம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 10 12/6/2026 அன்றைக்கி அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், அதுக்கப்புறம் கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள் வரைக்கும். ஓகேவா, கூடவே நவம்பர் 2025க்கான கரண்ட் அஃபேர். அடுத்து டெஸ்ட் நம்பர் 11 15/6/2026 அன்றைக்கி அரசியலமைப்போட பேலன்ஸ் இருக்க டாபிக், தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள் ஆரம்பித்து இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும், லேட்டஸ்ட்டாக எலெக்ஷனில் என்னென்னலாம் அப்டேட் ஆனிச்சோ அது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுப்போம். கூடவே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 கரண்ட் அஃபேர். ஓகேவா, அடுத்து டெஸ்ட் நம்பர் 12 17/6/2026 அன்றைக்கி ஒரு திருப்புதல் தேர்வு. இந்த அரசியலமைப்பு இப்போ முடிச்சிருப்போம். ஓகேவா, ஜிஎஸில் ஒரு டாபிக் முடிச்சிருப்போம், அதை உடனே ரிவிஷன் பண்ணுறோம் இந்த கரண்ட் அஃபரோட சேர்த்து. அடுத்து டெஸ்ட் நம்பர் 30 20/6/2026 அன்றைக்கி அடுத்து இன்னொரு ஜிஎஸ் டாபிக், ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆன்சியன்ட் இந்தியாவிலேருந்து பண்டைய கால இந்திய வரலாறு. கூடவே பார்த்தீங்கன்னா மேக்ஸோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி டாபிக். அடுத்து டெஸ்ட் நம்பர் 14 23/6/2026 அன்றைக்கி இடைக்கால இந்திய வரலாறு. கூடவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக். அடுத்து டெஸ்ட் நம்பர் 15 26/6/2026 அன்றைக்கி நவீன இந்திய வரலாறு, மாடர்ன் இந்தியா. கூடவே பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் 2D மேக்ஸ்லேருந்து. 2D 3D தனித்தனியாக தான் பிரித்து படிக்கிறோம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 16 29/6/2026 அன்றைக்கி இந்திய தேசிய இயக்கம். கூடவே பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் 3D. இப்போ புதுசாக இருக்கிற சிலபஸில் இந்த இந்திய தேசிய இயக்கத்தையும் வரலாறோட மெர்ஜ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பார்ட்லேருந்து தனியாக அதிகமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி, அதில் தான் இப்போவும் கேட்குறாங்கன்றனால அந்த பார்ட் மட்டும் தனியாக பிரித்து படிக்கிறோம். அதாவது அந்த 1850 காலத்திலேருந்து என்னென்ன புதுசாக தேசிய இயக்கங்கள் உருவானுச்சு, என்னென்ன தலைவர்கள் இருந்தாங்க, அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த இந்திய தேசிய இயக்கத்தில் படிப்போம். அதை எல்லாத்தையுமே பிரித்து நாமளே கொடுத்துருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்புதல் தேர்வு, இந்த ஹிஸ்ட்ரி மட்டும் முடிச்சிருப்போம், அந்த ஹிஸ்ட்ரி மட்டும் சேர்த்து ஒரு திருப்புதல் தேர்வு, ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு 1/7/2026 அன்றைக்கி. அடுத்து 4/7/2026 அன்றைக்கி அகைன் தமிழ் டாபிக் எடுக்கிறோம். பொது, வழக்கு, வளாநிலை, வலுவமைதி, நிறுத்தற்குறிகள், வினா மற்றும் விடை வகைகள், ஒரு பொருட்பன்மொழி, நேரிணை எதிரிணை, பொருளிலக்கணம், அணியிலக்கணம். இது 2 சிலபஸில் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பொருளிலக்கணத்துலேருந்து அந்த தமிழ் சமூகம் ரிலேட்டடாக அதிகமாக கொஸ்டின் வராதுக்கு. அடுத்து அணியிலக்கணத்துலேருந்து அந்த திருக்குறள் ரிலேட்டடானது அந்த அணியிலக்கணத்துலையும் கேட்கலான்றனால அணியிலக்கணமும் சேர்த்து படிச்சுக்கிறோம். கூடவே சொற்றொடர் வகைகள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், இது எல்லாமே இந்த டெஸ்ட்டுக்கு. கூடவே ஜனவரி 2026 கரண்ட் அஃபேர். ஓகேவா, அடுத்து டெஸ்ட் நம்பர் 19 7/7/2026 அன்றைக்கி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இருபொருள் மற்றும் பல பொருள் தரும் சொற்கள், சொல்லும் பொருளும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், பொருந்தா சொல்லை கண்டுபிடித்தல், மரபு பிழைகளை நீக்குதல். ஓகேவா, கூடவே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2026 கரண்ட் அஃபேர். அடுத்து டெஸ்ட் நம்பர் 20 10/7/2026 அன்றைக்கி ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல், மொழிபெயர்ப்பு, அயற்சொல் தமிழ் சொல், ஊர் பெயர்களின் மறுவு எழுதுக, பிழை திருத்தம், அந்த ஓர் அது அஃது, அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்தும் கம்பைன் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு சில அந்த மொழித்திறன் பயிற்சியில் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நிறையா கொஸ்டின் கேட்குறாங்கன்றனால ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து கம்பைன் பண்ணி ஃபுல்லாக நாமளே மேக் பண்ணியிருக்கோம், அதை கொடுத்துருவோம். கூடவே பார்த்தீங்கன்னா மேக்ஸோட அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரி ப்ராக்ரஷன், அது இல்லாமல் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கும் அந்த சுருக்குதல் டாப்பிக்கும் சேர்த்து இதில் வரும்.
ஓகேவா. அடுத்து டெஸ்ட் நம்பர் 21 12/7/2026 அன்றைக்கி அகைன் ஒரு திருப்புதல் தேர்வு. இந்த ஒரு 3 தமிழ் டாபிக் இதில் கேட்ட மேக்ஸ் அண்டு அந்த கரண்ட் அஃபேர் போர்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எடுக்கிறோம், ஜிஎஸோடது 15/7/2026 அன்றைக்கி டெஸ்ட் நம்பர் 22 ஜிஎஸோட ஒரு சில டாபிக் ஓகேவா, அந்த ரிசர்வ் வங்கி வரைக்கும் அந்த பேங்கிங் ரிலேட்டடான டாபிக்ஸ் வரைக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா மேக்ஸோட ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் நிகழ்தகவு புள்ளியர் ரெண்டும் சேர்த்து அப்பப்போ ஒரு கொஸ்டின் அதுலேருந்தும் கேட்குறாங்க, ரொம்ப சின்ன டாபிக் தான். அடுத்து டெஸ்ட் நம்பர் 23 18/7/2026 அன்றைக்கி எக்கனாமிக்ஸோட பேலன்ஸ் டாபிக் நிதியானத்தில் ஆரம்பித்து வேலைவாய்ப்பு வறுமை வரைக்கும் ஓகேவா, அந்த மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு எல்லாமே சேர்த்து. கூடவே பார்த்தீங்கன்னா மேக்ஸோட ஆவரேஜ் டாபிக். இந்த எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த போர்ஷன் படிக்கணும், எதுலேருந்து அதிக கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லி பார்த்து அதை மட்டும் பிரித்து கொடுப்போம், அதை மட்டும் நீங்கள் படிங்க. 6ஆவதுலேருந்து 12 வரைக்கும் ஃபுல்லாலாம் படிக்க வேணாம் ஓகேவா. அடுத்து டெஸ்ட் நம்பர் 24 21/7/2026 அன்றைக்கி எக்கனாமிக்ஸில் இப்போ இந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தை சேர்த்துட்டாங்க, அந்த டாபிக் மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க, அந்த டாபிக் மட்டும் தனியாக ஓகேவா. அதாவது இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன புதுசாக திட்டங்கள் இப்போது ரீசெண்டாக அந்த 2021 டிஎம்கே வந்ததுலேருந்து என்னென்ன திட்டங்கள், அதுக்கு முன்னாடி என்னென்ன திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பிளான்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே சேர்ந்து இதில் வரும். அது இல்லாமல் அந்த எக்கனாமிக்ஸோட டாபிக் எல்லாமே ஓகேவா, அந்த வேலைவாய்ப்பு எல்லாமே சேர்த்து. கூடவே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மேக்ஸ் டாபிக். அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 25 இந்த எக்கனாமிக்ஸ் மட்டும் ஒரு திருப்புதல் தேர்வு, அதை மட்டும் ஒரு ரிவிஷன் பண்ணுறோம். அடுத்து அகைன் தமிழ் டாபிக் டெஸ்ட் நம்பர் 26 26/7/2026 அன்றைக்கி அந்த கலை சொற்கள் பல்துறை சார்ந்த கலை சொற்கள் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்குற மாதிரி. அடுத்து ஊமைத்தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், ஓரெழுத்து ஒரு மொழி, இது எல்லாத்துக்குமே அவுட் சோர்ஸ்லேருந்து நிறைய பழமொழிகள் படிக்கணும், அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருவோம். கூடவே பார்த்தீங்கன்னா உளவியலோட அந்த தொடர் நிரப்புதல் சீரிஸ் கம்ப்ளீஷன். அடுத்த டெஸ்ட் நம்பர் 27 29/7/2026 அன்றைக்கி இலக்கியம், அதாவது தமிழில் யூனிட் 7 அப்படின்னு சொல்லி சிலபஸாக கொடுத்துருக்குறாங்க. அந்த யூனிட் 7ல் இலக்கியம் தனியாக, அந்த தமிழ் தொண்டும் தமிழ் அறிஞர்களும் தனியாக அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்கோம். அதில் இலக்கியம் ரிலேட்டடாக வரது எல்லாமே இதுக்கு வரும். அந்த இலக்கியம் அந்த என்னென்ன டாப்பிக்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து தான் கரெக்டாக கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு 15 மார்க் ஓகேவா. இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஃபுல்லாக கேட்குறாங்க 6ஆவதுலேருந்து 10ஆவதுக்குள்ளே. அது எல்லாத்தையுமே பிரித்து நம்ம கொடுத்துருவோம். அதுக்கும் ஒரு சில அந்த ஆசிரியர் ரிலேட்டடாக அவுட் சோர்ஸ்லேருந்து கொஞ்சம் படிக்கணும், அதையும் கம்பைன் பண்ணி தான் அதில் ரெடி பண்ணியிருக்கோம். கூடவே பார்த்தீங்கன்னா உளவியலோட குறியிடுதல் மறுகுறியிடுதல், அதாவது அந்த கோடிங் அண்ட் டீகோடிங். அடுத்து 2/8/2026 அன்றைக்கி டெஸ்ட் நம்பர் 28 தமிழ் தொண்டும் தமிழ் அறிஞர்களும் ஓகேவா. அது என்னென்ன ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்களோ அந்த தலைவர்கள் அவங்கள மட்டும் பிரித்து எடுத்துருக்கோம். அதுலேருந்து தான் கொஸ்டின் ஃபுல்லாகவே கேட்குறாங்க, அதுலேருந்து அவங்க மாற்றி கேட்கல. அந்த 15 கொஸ்டின் கரெக்டாக ஷோராக இதுலேருந்து வந்துடும். அடுத்து ரீசனிங்கில் அந்த உறவுமுறை கணக்குகள், பிளட் ரிலேஷன், இருப்பிடம் அடைதல், ரேங்கிங்கு, திசை மற்றும் தொலைவு கணக்குகள் ஓகேவா, இது எல்லாமே சேர்த்து அந்த டைரக்ஷன் கணக்குகள் எல்லாமே. அடுத்து இதை மட்டும் அந்த யூனிட் 7 மட்டும் ஒரு திருப்புதல் தேர்வு 4/8/2026 அன்றைக்கி. அடுத்த டெஸ்ட் நம்பர் 30 7/8/2026 அன்றைக்கி தமிழ் சமூகம் வரும் ஓகேவா. தமிழ் சமூகத்துலேருந்து அதிக கொஸ்டின் கேட்குறாங்க. தமிழ் சமூக வரலாறு இதிலே பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறள் ரிலேட்டடான டாபிக் எல்லாமே கலந்து வந்துடும் ஓகேவா. திருக்குறளில் ஒரு 20 டாபிக்ஸ் படிக்கணும், அதை மட்டும் பிரித்து கொடுத்துருவோம். அந்த திருக்குறள் டாபிக் அது இல்லாமல் அதோட விளக்கங்கள், அதோட அறிஞர் பொருள் எல்லாமே தனியாக பிரித்து எடுத்துருக்கோம். ஸ்கூல் புக்ஸில் அது இருக்காது, அது எல்லாத்தையுமே நாமளே கொடுத்துருவோம். கூடவே பார்த்தீங்கன்னா ரீசனிங்கோட அந்த வெண்படங்கள் ஓகேவா, வென் டயக்ராம்ஸ். அடுத்த டெஸ்ட் நம்பர் 31 10/8/2026 அன்றைக்கி பேலன்ஸ் இருக்கிற அந்த தமிழ் சமூகம் ரிலேட்டடாக, அதாவது அந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, நம்ம தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள், இது எல்லாமே கிட்டத்தட்ட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஐஎன்எம் டாப்பிக்லேயே சேர்ந்து படிப்பீங்க. அதில் சம் போர்ஷன் நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக வர தலைவர்கள் மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக பிரித்து இதில் கொடுப்போம் ஓகேவா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகடைகள் மற்றும் கடிகார கணக்குகள், அந்த படங்களை எண்ணுதல், கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், ஒரு படம் கொடுத்துட்டு எத்தனை சதுரம் எத்தனை முக்கோணம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, அதோட ட்ரிக்ஸ் கணக்குகள் எல்லாமே சேர்த்து இதில் வந்துடும் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ் தமிழ் எல்லாமே முடிச்சிருப்போம். அது எல்லாத்தையுமே இந்த ஒரு 3 டாபிக் மட்டுமே ஒரு திருப்புதல் தேர்வு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக இது வரைக்கும் ஒரு முழு திருப்புதல் தேர்வு பார்க்குறோம் ஓகேவா. இதில் என்ன போர்ஷன் கவர் ஆயிருக்காதுன்னா இப்போ வரைக்கும் அந்த சயின்ஸு ஜியாகிரஃபி மட்டும் கவர் ஆயிருக்காது. அதுலேருந்து 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. 10 கொஸ்டின் போக பேலன்ஸ் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே இதுலேருந்து தான் கேட்குறாங்கன்றனால இது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கனாலே ஃபுல் மார்க் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு 6ஆவதுலேருந்து 12 வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக படித்தாலுமே 5 மார்க் தான் அதில் எடுக்க முடியும். 5 கொஸ்டின் தான் கேட்பாங்கன்றனால அதில் முக்கியமான டாபிக் மட்டும் படித்தா போதும், சிலபஸ் ஓரியன்டாக. 17/8/2026 அன்றைக்கி ஃபிசிக்ஸ், பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், இயக்கவியல், அதில் ஆரம்பித்து காந்தவியல் வரைக்கும். கூடவே மார்ச் 2026 கரண்ட் அஃபேர், கூடவே அந்த தமிழ் அண்ட் மேக்ஸும் ஒரு சில ரிவிஷன் ஓகேவா. டச்லேயே இருந்துகிட்டு இருக்கணும். தமிழ் மேக்ஸ் தான் அதிகமாக 125 கொஸ்டின், அதில் எப்போவுமே டச்சில் இருக்கணுன்றனால கொஞ்சம் அதிகம் எல்லா டெஸ்ட்டுக்குமே இதுக்கப்புறம் ரிவிஷன் பார்க்குறோம். 20/8/2026 அன்றைக்கி ஃபிசிக்ஸோட பேலன்ஸ் டாபிக், ஏப்ரல் 2026 கரண்ட் அஃபேர், கூடவே தமிழ் அண்ட் மேக்ஸு கொஞ்சம் ரிவிஷன். அடுத்து 23/8/2026 அன்றைக்கி
கெமிஸ்ட்ரியில் இந்த சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் மட்டும் பிரித்து நம்ம கொடுத்துருவோம், அதை மட்டும் படித்தா போதும். மே 2026 கரண்ட் அஃபேர் கூடவே தமிழ் அண்ட் மேக்ஸும் கொஞ்சம் ரிவிஷன். அடுத்து 26/8/2026 அன்றைக்கி பயாலஜி டாபிக் கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 2026 கரண்ட் அஃபேர் கூடவே தமிழ் அண்ட் மேக்ஸும் கொஞ்சம் ரிவிஷன். இந்த பயாலஜி கெமிஸ்ட்ரிக்கெலாம் நம்ம எந்த போர்ஷன் பிரித்து கொடுக்குறோமோ அதை மட்டும் படித்தா போதும், ஃபுல்லாலாம் படிக்க தேவையில்லை. அடுத்து 29/8/2026 அன்றைக்கி புவியியலோட டாபிக் ஓகேவா, ஜாகிரஃபி இருக்கிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா பொது தமிழ் ப்ளஸ் கணிதம். அடுத்து 2/9/2026 அன்றைக்கி ஜாகிரஃபியோட பேலன்ஸ் இருக்கிற டாபிக் கூடவே தமிழ் அண்ட் மேக்ஸ் கொஞ்சம் ரிவிஷன். ஜூலை 2026 கரண்ட் அஃபேர். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலை கரண்ட் அஃபேர் வரைக்கும் கவர் பண்ணியிருப்போம். 5/9/2026 அன்றைக்கி முழு திருப்புத தேர்வு 200 கொஸ்டின் கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 6/9/2026 அன்றைக்கி தான் குரூப் 1 எக்ஸாம் வருது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லா சிலபஸுமே நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. குரூப் 1 எக்ஸாமுக்குமே இந்த ஷெட்யூல் படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் வரைக்குமே கம்ப்ளீட்டாக அந்த முழு திருப்புதல் தேர்வு கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். 4 days ஒன்ஸ் இருக்கும் குரூப் 2 எக்ஸாம் நடக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சுட்டு குரூப் 4 எக்ஸாம் அந்த 20/12 வரைக்குமே பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு முழு திருப்புதல் தேர்வுன்னு சொல்லி 50க்கும் மேற்பட்ட தேர்வுகள் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ரெகுலராக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கலாம் குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும். இதை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆனாலே கண்டிப்பாக வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எல்லா எக்ஸாமுமே கிளியர் பண்ண முடியும். குரூப் 4 குரூப் 2 குரூப் 2A குரூப் 1 எக்ஸாம் எல்லாத்துக்குமே இதே தான் சிலபஸ். அந்த எக்ஸாம் தேவையான ஃபுல் கைடன்ஸ் இந்த குரூப்பில் கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி படிங்க. எல்லா சிலபஸுமே கவர் பண்ணலாம். எந்த டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணி சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதோட ப்ரொசீஜர் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே இந்த தடவை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வரப்போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணி போஸ்டிங் எடுக்கணும்னு சொல்லி என்னோட ஆல் தி பெஸ்ட்டை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம அட்மின் வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.